So hi friends, welcome to my channel. This is my first video. ஸோ ஃபஸ்ட் வீடியோ போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. பட் என்ன என்ன கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐடியா மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடுறது மட்டும் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும். ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட்டு என்னால் முடியாத ஒரு விஷயத்த வந்து செஞ்சு அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கான கரெக்டான டைம் இதுதான். லைக் எது அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய லைக் அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. நான் ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். போத் மென்ஸ் ஃபிசிக் அண்ட் ஓப்பன் கேட்டகரி. 55 kgயில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜேர்னி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட் வீடியோ. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. 83 kgலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 7 to 8 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 55 எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஆல்மோஸ்ட் 60 இருந்தேன். தென் ஜிம்மில் இருக்கிற மாஸ்டர் தான் சொன்னார், ஃபஸ்ட்டாக பண்ணுற நீ வந்து 55லே பண்ணு. தென் லாஸ்ட் 1 monthல ஒரு 5 kg திருப்பியும் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் நான் ரொம்ப விரும்பி பண்ணுறதுனால எனக்கு அந்த கஷ்டம் வந்து அவ்வளோவா தெரியல. இதுதான் உண்மை. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, அந்த ஃபுட் சாப்பிடுங்க, இதில் வந்து இவ்வளோ கேலரி இருக்குது, அதில் வந்து இவ்வளோ கேலரி இருக்குது, அப்படிலாம் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. அது ஏன் அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியல. உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 83லேருந்து கட் பண்ணும்போதே வந்து நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தேன். ஃபஸ்ட்டுன்னு இதுக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் என்ன யோசிச்சேன்னா, ஐயோ நம்மக்கிட்ட ப்ரோட்டீன் வாங்க காசு இல்லையே, லைக் அந்த மாதிரிலாம் யோசித்து நான் வந்து பாதியிலே விட்டுருவேன் அந்த சேலஞ்சை. ஆனால் இந்த வாட்டி நான் ஒரே ஒரு சிம்பிளான ரூல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். கம்மியான கேலரி சாப்பிட்டு அதிகமான கேலரிஸை பேர்ன் பண்ணேன். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட்றத வந்து கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 months எப்படின்னா, லைக் நான் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஒரு 20% கட் பண்ணேன். எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அப்புறம் வந்து டின்னர் எல்லாமே வந்து நான் 20% கட் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த 20%க்கான கேலரி கம்மியாயிடுச்சு. அதே டைமில் நான் வந்து இந்த இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணுற டைமில் நான் வந்து ஜிம் போகவே இல்லை. வீட்டிலே தான் ஒர்க் அவுட் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஸ்கிப்பிங் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸ்கிப்பிங் கிட்டத்தட்ட டெய்லி வந்து ஒரு 1500 பண்ணேன். தென் புஷ்அப் ஒரு 50 பண்ணேன். தென் புல்லப் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-20. எப்போவுமே புல்லப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புஷ்அப் கொஞ்சம் ஈஸியாக போகும் புல்லப்பை விட. அந்த மாதிரி பண்ணியே வந்து கட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்தேன். ஸோ நான் இது வரைக்கும் லைக் இந்த வீக் தான் காம்படிஷன், இந்த வீக்கெண்டில் வந்து காம்படிஷன் வருது. பட் டில் நவ் நான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மெஷர் பண்ணிலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. 100 கிராம் ரைஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. என்ன இந்த கடைசி வீக் மட்டும் நான் எந்த கார்போஹைட்ரேட்ஸுமே எடுக்கிறது இல்லை. இட்ஸ் மீன் ரைஸு, சப்பாத்தி எதுவுமே இல்லை. பாயில்டு சிக்கன், தென் ஒரு 3 to 4 எக்கு, தென் வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு. இதுதான் நான் எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வீக் முன்னாடி வரைக்குமே வந்து நான் இதை ஃபாலோ பண்ணலை. நான் டெய்லி ஒரு 3 egg சாப்பிடுவேன். என்னோடய மெயின் ப்ரோட்டீன் சோர்ஸ்னால் எக்கு தான். அதை தவிர ஒரு நார்மலான ஃபேமிலியில் எப்படி நம்ம சாட்டர்டே சண்டேனா நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, அப்போது ஒரு சாட்டர்டே, சண்டே, மண்டே, மேபி மண்டே வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி வீக்லி ஒரு 3 days நான்வெஜ் சாப்பிடுவேன். இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இதை விட பெருசாக வந்து எனக்கு வந்து நீங்கள் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் லைக் ஈஸியாக மசில் பில்ட் ஆகும் அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் அதை பண்ணலை. அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியிலேருந்து உங்களால் என்ன வாங்க முடியுமோ அது மட்டும் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. சிக்கன் வந்து மஸ்ட்டு, அது வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. காம்படிஷனோட லாஸ்ட் 3 daysல இருக்கும். 3 daysல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது பாடி கண்டிஷன் எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் தெரியுதுன்னு காட்ட முடியும்னு தெரில. இந்த ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது உடம்பு. இன்னும் வந்து அந்த ஃபுல் வாட்டர் கட்டுன்றது ஸ்டார்ட் பண்ணல. அது வந்து சண்டே தான் காம்படிஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே மிட் நைட் இல்லைனா சாட்டர்டே ஃபுல் வாட்டர் கட்டில் தான் இருப்போம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 liter அந்த மாதிரி தான் குடிச்சிட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக நம்ம பண்ண போகிற விஷயம் வந்து இது வந்து லாஸ்ட் 1 week டெய்லியுமே பண்ணால் நல்லாயிருக்கும். என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் நேச்சுரலாகவே நம்ம வந்து உடம்பு கொஞ்சம் டேன் பண்ணணும். வந்து அங்கே போயிட்டு டேன் அப்ளை பண்ணுவோம், அதெல்லாமே ஓகே. பேபி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டேன் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து நார்மல் சன்லைட்டில் கடுகெண்ணெய், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த கடுகெண்ணெய் வந்து எதுக்குன்னா, கொஞ்சம் வந்து இந்த அப்பர் ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஒரு ஃபேட் கண்ணை லைட்டாக ரிமூவ் பண்ண, அதே மாதிரி வாட்டர் கட்டுக்குமே ஹெல்ப் ஆகும். எண்ணெய் கொஞ்சம் டேன் ஆகிடும் உடம்பு.
அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வெயிலில் தான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் உடம்ப. இதை ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு வெயிலில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சொன்ன மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கலர் இன்க்ரீஸ் பண்ணுற க்ளோ கிடையாது. உடம்பு வந்து நேச்சுரலாகவே டேன் ஆகும். அப்போ வந்து அன்னைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டேன் நம்ம அந்த க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுவோம்ல, அதை அப்ளை பண்ணும்போது என்னென்னா நல்லா ஸ்கின் வந்து ஷைனி ஆகும் ஸ்டேஜில். இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கைஸ் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது பண்ணலாம். அதே மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மென்ஸ் ஃபிசிக் அண்ட் ஓப்பன் கேட்டகரி ரெண்டுமே 55 kgல ஏறினேன். ஓப்பன் கேட்டகரினா கூட அந்த அளவுக்கு பிஎட் வச்சுருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் மென்ஸ் ஃபிசிக்குங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த வெல் க்ரூம்டாக இருக்கணும். அதுக்குமே வந்து அவங்க மார்க் வந்து இருக்குது. கரெக்டாக டாப் டு பாட்டம் பார்ப்பாங்க மென்ஸ் ஃபிசிக்கில். ஆனால் ஓப்பன் கேட்டகரி விட மென்ஸ் ஃபிசிக் கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா லெக் பார்ட்டிஷன் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து ரொம்ப காட்டணும். மென்ஸ் ஃபிசிக்கில் வந்து லெக் வந்து இம்பார்ட்டன்ட் தான். லெக் இருக்கணும். ஏன்னா லெக் இருக்கும்போது தான் வந்து லெக் மசில்ஸ் அந்த தைஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் அந்த ஷார்ட்ஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஏதோ ரொம்ப லூஸாக போட்ட மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லெக் கிளாஸ் போட்டிருக்கேன் ஓப்பனில். ஆனால் ரொம்ப முக்கியம் லெக் கிளாஸ்ன்றது. ஸோ இதெல்லாமே வந்து யூடியூப் பார்த்து தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். நான் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து ஸ்டேஜெல்லாம் ஏறினதே கிடையாது. ஸோ பார்க்கலாம் கைஸ். ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஒரு 6 பேக் உடம்பு. சின்ன வயசில் ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து இந்த 6 பேக் உடம்பு வச்சா எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் எல்லாருமே வந்து இந்த பில் ஃபிசிக் இருக்கும். அண்ட் அர்னால்டு மூவிஸ் எல்லாமே வந்து இதுக்கு ஒரு ரீசன். ஸோ எந்த அளவுக்கு என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால மேபி இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜிம்மில் மாஸ்டர் அப்படி தான் சொன்னார், நீ வந்து எந்த ஒரு ப்ரைஸும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸ்னஸ். அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் அந்த போசிங் பண்ணுறப்ப எல்லாமே வந்து நம்ம மறந்துடுவோம். அவருக்குமே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எனக்கும் நடக்கும். அது நேச்சுரல், எல்லாருக்குமே நடக்கிறது தான். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து ஆயில்லாம் அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி மாடியில் பண்ணுறது இருந்தால் ஒரு துணியை போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரூஃப் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போவுமே ஃபேஸை கவர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபேஸ் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்ற ஸ்கின் மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம என்ன வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அண்ட் வந்து டேனுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டேஜில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கழுத்து வரைக்கும் தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரெண்டு இப்படி படுத்துக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அண்ட் பேக், அவ்வளோதான். ஜிம்லேயே நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன். அண்டு அதை விட பார்த்திங்கன்னா இந்த லேடரில் தான் ரொம்ப கலிசனிக் டைப்லாம் ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட்டு புஷ்அப்பு, புல்லப்பு, அப்படியே மேலே போகிறது, கீழே வருது, அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து இன்னும் 2 days இருக்குது காம்படிஷனுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப வெயிட்லாம் ஜிம்மில் போய் தூக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பாடி வெயிட்டு ஜிம்மில் பண்ணுறதுமே லைட் வெயிட்டில் தான் பண்ணணும். ஸோ நான் ஜிம் இன்றைக்கி ஈவினிங் தான் போகிறேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணிடுச்சு. புல்லப் வந்து ஒரு பயங்கர எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட்டு. உங்கள் பாடி வெயிட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த லேட்லாம் வந்து நல்லா வந்து ப்ரெஷர் ஃபீல் ஆகுது எனக்கு. புஷ்அப், புல்லப், தென் வந்து இந்த ஸ்கிப்பிங் அதெல்லாமே பயங்கரமாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டே ஜிம்முக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எதுவுமே ஹெவி வெயிட் எதுவுமே போட போகிறதில்ல. எல்லாமே வந்து லைட் வெயிட் தான் போட போகிறோம். அண்ட் வெயிட் வந்து செக் பண்ண போகிறோம். நான் 55 kg கேட்டகரி. ஸோ முன்னாடி இந்த நாளில் வாட்டர் கட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக 55 கீழே இறங்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்ப்போம். Hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. இது இருக்குல்ல ப்ரோ, அப்படியே பேக் டூ பண்ணி அப்படியே இருங்க. ஹோல்ட். ஹோல்ட். 1, 2, 3,